வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப இந்த வாரமும் உங்களோட பேசும்படியாக, இந்த அன்பின் ரட்சகருடைய அன்பை சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது இப்போ என்னுடைய பிள்ளையை பற்றி நான் பேசுகிறேன். அதனால் கவனிங்க, கண்களை முடிச்சவங்கணும். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த வெள்ளிக்கிழமையில் ஆண்டவரே, உலகத்தை ஆண்ட சராசரத்தை உண்டாக்கின எங்களையும் உண்டாக்கி பாவத்தில் விழுந்த மனுமக்களை மீட்க இந்த உலகத்தை தேடி வந்து உம்மை தாழ்த்தி கடைசி சொட்டு ரத்தத்தை பாவியாகி எனக்காக நீங்கள் சிந்தினீர். துரோகியாகி எனக்காக நீர் ஆண்டவரை மறுதளித்த எனக்காக நீர் சிந்தி ஆண்டவரை நரகத்துக்கு போகாதபடிக்கு என் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி நீ வா என்று சொல்லி என்னை அழைத்து இந்த கனமான ஊழியத்தை ஆரோனை போல தெரிந்து கொள்ளப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை என் கையிலே கொடுத்துருக்கிறேன் ஆண்டவரை. இந்த 40 வருஷத்தை முடிச்சுட்டேன் ஆண்டவரை. நீ எத்தனை வருஷங்கள் எஞ்சி இருக்கிற, ஆனால் எனக்கு ஆசை, எனக்கு இன்னும் நிறைய வருஷங்கள் இருந்து நடக்க முடியலன்னாலும் கூட உட்கார்ந்துட்டாச்சு வர்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஜெபிக்கணும்னு என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். பல காரியங்களை, முக்கியமான காரியங்களை செய்துட்ருக்கிறேன், ஜனங்கள் எப்படியாவது அறிந்து கொள்ளணும்னு சொல்லி. அந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றணும். உண்மையாக இருக்கிறேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறேன். யாருக்கு எந்த துரோகம் பண்ணதில்லை, யார்ட்டையும் வாங்கி ஏமாத்தினதில்லை, ஏமாற்ற போகிறதும் இல்லை. அதனால் ஆண்டவராக்கிய சொல்லிட்டு போவான். ஆனால் உண்மையாக இருக்கிறேன். அது எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், வீட்டில் இருக்கிற என்னுடைய குடும்பத்துக்கு தெரியும், நஞ்சமாவுக்கு தெரியும். எத்தனை முறை நான் முழங்கால் பிடி போடுறேன், எவ்வளோ நேரம் காலையில் எழுந்து ஜெபம். நான் ஜெபம் பண்ணும்போது அவங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் தடைகள் வரும், சாத்தானுடைய கிரிகள் எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் தோற்று போனவன் சாத்தான், ஜெயங்கொண்டவர் ஆண்டவராகிய கர்த்தர். அடியாளை பொறுப்படுத்தி நடத்துகிறீங்க. என்னை மாத்திரமல்ல, எனக்கு பின்னால் என்னுடைய சந்ததிகள், சபை மக்கள், இதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் கூட ஒரு எழுப்புதல் அவர்களுக்கு கொடுத்து நாங்களும் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி செய்யட்டும் ஆண்டவரே. அதுக்காக தான் நான் ஜெபிக்கிறேன். பார்க்கிற யாரும் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கிற விதைகளாக நான் ஆண்டவரே, 4 நிலம், அதில் நல்ல நிலம் ஆண்டவரே, 30, 60, 100, 1000 பல நழிக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே கர்த்தாவே உதவி செய்யணும். இந்த நேரத்தை ஆண்டவரே பிரயோஜனப்படுத்தி கொள்ள பிள்ளைகளுடைய இருதயத்தை லீதியாளை போல திறந்து தாங்க. பொய் சொல்கிறது இல்லை ஆண்டவரே, உண்மையை பேசிகிட்டு இருக்கிற ஆண்டவரே. இதை அவர்களும் ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கட்டும். நானும் ஏன் அப்படி செய்யக்கூடாது, செய்தால் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்கிற அந்த எண்ணத்தோடு பார்க்க உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரெண்டாவது பொண்ணு பிறந்த உடனே அதெல்லாம் வந்து பார்த்தாங்க. என்ன குழந்தை ராணிக்கு, பொம்பளை பிள்ளை. சரிப்பா, பொம்பளை பிள்ளையா, அது கிடக்குதுப்பா, அடுத்த வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு என் காதுபடியாக சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் என்னமோ நினச்சோம் பையன்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. யார் வந்து பார்த்தாலும் 2வது பொண்ணா, முதல் பொண்ணு 2வது அது சொல்லிட்டு போவாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சங்கடம். நான் குழந்தைய நேசிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரரு எத்தனை பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் எனக்கு இஷ்டம் அப்படிம்பார். அப்படி எங்களுக்கு பெரியானா வெளியில் இருக்கவங்கள அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் சரி பேர் வைக்கும்போது எல்லா மனுஷர்களுக்கெல்லாம் இது பிரியம் இல்லை இந்த குழந்தை, அதனால கடவுளுக்கு பிரியமாக இருக்கும். அதனால என்ன பேர் வைக்கலான்னு சொல்லும்போது என்னுடைய அம்மா பேர் பரிபூரணம், அதுக்காக பரிமளா தேவப்பிரியான்னு வச்சேன். கடவுளுக்கு பிரியம்னு எல்லாம் பிரியா, தேவப்பிரியா, பரிமளா, ஸ்கூல்லலாம் பரிமளா. அப்படி அந்த பிரியாவை கடவுள் பிரியமாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த பெயரை வைட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரியா 2 பெண் குழந்தைங்க இருக்கு. அந்த 2 பெண் குழந்தை பிறக்கும் போதே டாக்டர் மோகனான்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க. ஆரம்பமாகி அதுக்கப்புறம் சென்னையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கிறாங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க. அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க சாயங்கால நேரத்தில் லீவ் இருக்கும்போது அவங்க வீட்டில் குவார்ட்டர்ஸில், எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்குது, குவார்ட்டர்ஸில் கூட்டம் நடத்துவாங்க. இந்த டாக்டர்ஸு அவர் வந்து
காலேஜில் வேலை செய்தப்பா அவர் பிரதர் புஷ்பராஜ் பாட்னி ப்ரொஃபஸர். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கூடுவாங்க. அவங்க இவங்க செய்தி அப்படி ஊழியத்தை 2 பேரும் செய்துட்டு இருந்தாங்க. என்னுடைய நான் நடத்துகிற கூட்டத்தில் சபையில் வந்து பேசுவாங்க. அவங்க பேசும்போது சில பெண்கள் சில விசேஷமான காரியங்களை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இதை செய்யலாமா, ஏன் இப்படி எங்களுக்கு எத்தனை வயசில் இந்த பீரியட்ஸ் நிற்கும், இப்படியெல்லாம் சரி அதெல்லாம் கேட்பாங்க செய்தி முடிச்சுட்டு. அதனால அவங்க நான் நடத்துகிற கூட்டத்துக்கும் அவங்க நடத்துகிற கூட நானும், அதனால எனக்கு அவங்க ரொம்ப உதவியாக இருந்தாங்க. நான் என்னுடைய என்கிட்ட வர்ற எல்லா மக்களையும் ப்ரெக்னன்ஸ் லேடிகளெல்லாம் அங்கே அனுப்பிச்சுவேன். அங்கே போன உடனே இவங்க சொல்லுவாங்களாம், ராணி தியாகராஜன் அனுப்பினேன், வா 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 உடனே முதல்ல இருக்கும். சிலருக்கு எதை உதவி கூட செய்வாங்க. இந்த ஆதிவாசிகள் அவங்களெல்லாம் போனாங்கன்னா தொதுவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அவங்கள்ட்ட போகிறதுக்கு, ரொம்ப அன்பாக அவங்க அப்படி ஒரு உதவி செய்வாங்க. இப்போ இந்த என்னுடைய மகளுக்கு முதல்ல பொண்ணு, ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறந்த உடனே இந்த 2 பேருக்கும் ரொம்ப சங்கடம். 2 பேரும் அழுகிறாங்க, புருஷன் மருமகனும் மகளும் அழுகிறாங்க. அப்புறம் டாக்டர் வந்து சத்தம் போட்டாங்க, அந்த குழந்தைய நான் வச்சுக்கிட்டா குறையில்லாமல் அழகான குழந்தை அப்படிங்கும்போது பேசாமல் இருக்குது. அப்புறம் அவங்க மாமனார், ஐயோ அழகான குழந்தை பேசாமல் இருக்கிறாங்க. சரி நல்லா அழகா. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்புறம் அது மேலே ரொம்ப பெரிய வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. எப்படின்னு சொன்னால் 2 சிசேரியன் அவங்களுக்கு. அதை ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். அது ஆண்டவர் சொன்னார், ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நான் உலாவேன்ட்டு புறப்பட்டு வெளியில் போகும்போது. அப்போ அது வாயில் அப்படி தவறி வந்துருச்சேன்னு சொல்லி நாக்கை கடிச்சிக்கிட்டேன். நாங்கள் போகும்போது சாயங்காலம் மத்தியானம் கூட்டு போய் சாயங்காலம் வரைக்கும் டெலிவரி ஆகலை. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறேன், என்ன டாக்டர் உள்ளே வராங்க வெளியில் வர்றாங்க, ஜெபம் பண்ணுங்கன்ட்டு அந்த ரூமில் அந்த நாங்கள் எடுத்த ரூமில் இவர் மருமகன் என்னுடைய எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நான் கடைசியில் நான் சொன்னேன், அப்படி ஆண்டவர் சொன்னாரே இதை ஏன் சொல்லி பார்க்கல. டாக்டர் சொன்னேன், ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நான் புறப்பட்டு வரும்போது அப்படியே ஒரு வார்த்தை ஆண்டவர் ஆவியானவர் பேசினார், ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளாக நான் உலாவேன், தைரியமாக போகணும். இவங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் முகமே சரியில்லை, என்ன இப்படி சொல்கிறாங்களே என்னமோ. ஆனால் கொண்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் சத்தம் போட்டாங்க, ஏன் இதை நீங்கள் முதல்லையே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்குல்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் கடிந்து கொண்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பக்கம் இப்படி தான் முதல்ல இப்படி பண்ணுவாங்க, இப்போ அடி வயிற்றுல அப்படி. இனி பிரியா உனக்கு குழந்தை இருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம் அப்படி, ஆனால் சில சமயம் உயிருக்கே ஆபத்து, இனி மறுபடியும் ஸ்டிச்சஸ் கீறதுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொன்னாங்க. வேண்டாம் பிரியா, இது 2 குழந்தையோட ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. சரின்ட்டு வந்தாச்சு. ஒரு வருஷம் கழித்து நல்லாவே இருந்தது. ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துச்சு. ஒரே ஏரியாவில் தான் இருக்கிறோம். வந்துட்டு என்னுடைய பொண்ணு பிரியா அழுது, ஏன் அழுகிறேன், என்னாச்சு? ஒன்றுமில்லை, வந்து 1 வருஷமாக சில மாதத்தில் பீரியட்ஸ் ஆகும், மென்சஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஆகாது, இர்ரெகுலர், விட்டு வரும், அதையெல்லாம் சொன்னாங்க. அது அப்படித்தான் இருக்கும், அது சரியாக போயிடும், குழந்தை பிறந்த அவங்களுக்கெல்லாம் அப்படித்தான், சிலருக்கு தான் நார்மலாக இருக்கும், ரெகுலராக இர்ரெகுலர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பேசாமல் இருந்துட்டேன். இப்போ எனக்கு இந்த வாரத்தில் வாமிட் வந்துச்சு. போய் காலையில் வந்துச்சு, அடுத்த நாள் காலையில் வருது, சாயங்காலம் வருது. எனக்கு ஒரு டவுட்டு, அதனால நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். அவங்கள்ட்ட போகல, அவங்க போனால் அடிச்சிடுவாங்க. போய் பார்க்கும்போது நீ வந்து கன்சீவாக இருக்கிற, ப்ரெக்னன்ட் கன்சீவாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? டாக்டர் சொல்லிட்டாங்க நீ செத்துருவே அப்படின்னுட்டு. சத்தம் டாக்டர் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன் சொல்லிட்டு அவ்வளோ தூரம் கண்டிப்பாக சொல்லி அனுப்புனாங்க. இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் செத்துருவேன், இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண போகிறேன், இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம். வயிற்றுல ஓங்கி அட்டி வயிற்றுல ஓங்கி கையை பிடிச்சாலும் ஒரு கையை பிடிச்சா இன்னொரு கை, இந்த கையை பிடிச்சா நான் அது நல்ல வாட்டசாட்டமாக இருக்கும். என் பொண்ணு பிடிக்க முடியல, வயிறு இது வேண்டாம் எனக்கு, நான் இப்பவே நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் கையை பிடிச்சி நிறுத்தி
நான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுற? கடவுள் கொடுக்கறத நம்ம வந்து தடை பண்ணுறதே பாவம். நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங் கிறிஸ்தவங்க பண்ணக்கூடாது, முஸ்லீம் பேர் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படி நீ பேசாமல் இரு. இப்போ என்ன 3வது 2 ஆப்ரேஷனுக்கு ஒரு முதல் குழந்தைய நாங்கள் பார்த்தோம், 2வது குழந்தை அவங்க பார்த்துருக்காங்க. ஜாஸ்தி செலவு, அது சிசேரியனால ரொம்ப செலவு போக வர அப்படி இப்படி எல்லாம் முதல் குழந்தைய பார்க்க. அதனால இந்த 3வது குழந்தைய எனக்கு செலவு பண்ண முடியாது, நிறைய காரணம் எனக்கு வேண்டாம். நான் போய் நான் சொன்னேன், இவ்வளோதான பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். 3வது பிரசவம் உனக்கு 3வது பிரசவத்தை நான் அந்த செலவு முழுசும் நான் எடுத்துக்கிறேன், நீ பயப்படவே வேண்டாம். ஒரு சின்ன ஒரு டீ முதல் கொண்டு நான் எடுத்துக்கிறேன். 2வது இந்த குழந்தை வந்து பொம்பளை பிள்ளையில 3வது பொண்ணு பிறந்துச்சுன்னா எனக்கு வேண்டாம், அப்படித்தான் பிறக்கும். ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா 4, 5, 6 அப்படி பிறந்துட்டு இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேண்டாம், நிறைய காரணம் இருக்கு, நான் அபார்ஷன் பண்ணுவேன். பொண்ணு பிறந்துச்சுன்னா நான் ஒண்ணு பண்ண முடியும், நாங்கள் 2 பேரும் இருக்க மாட்டோம். என்ன இது அநியாயம், விட்டுறாங்க. இப்போ பாருங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா பிள்ளைகளை வச்சுட்டு. அப்போ 3வது பொண்ணு எனக்கு வேண்டாம் வேண்டான்னு நான் சொன்னேன். 3வது பொண்ணு இல்லை, ஆவியானவர் என்னோட பேசிட்டு இருக்க. நான் சொன்னேன், 3வது பையன் உனக்கு பிறக்கப்பார். 2 பொம்பளை பிள்ளைங்க உனக்கு, அந்த பையன் வந்து அவருக்கு ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டார். அதனால நான் உடனே கப்சுப்புன்னு அடங்கிருச்சு. என்ன மற்றவங்களுக்கே தெரியும் போது என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லும்போது தெரியும் இல்லையா, தீர்க்க தரிசனம். கப்சுப்புன்னு அடங்கிருச்சு, பேசாமல் உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை இதையும் பார்த்துட்டு செலவு நான் எடுத்துக்கிறேன். 2வது பையன் கடவுள் சொல்கிறாரு, முடிச்சிச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 9 மாதம் வந்துச்சு. அதே போல் ஆப்ரேஷன் தான். ஆப்ரேஷன் அதே டாக்டர் மோகனா தான் செய்தாங்க. குழந்தை பிரியா, நீ ஆம்பளை பையன் வேணும்னு சொன்னீங்கல்ல, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்த ஒரு லாயர் அம்மா பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, நல்ல விசுவாசி. நான் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னேன், அவங்கள்ட்ட கொடுத்தங்க. அவங்க ஜெபத்தோடு அந்த குழந்தைய வாங்கினாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம குழந்தைகள் பிறக்கிறது, குழந்தைங்க எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் குழந்தையே இல்லை, ஒரு பேர் சொல்ற குழந்தை இல்லை. ஆனால் நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன, எங்களுக்கு இஷ்டம். இன்னைக்கு யார் தெரியுமா பெற்றோரை பார்க்கறது? நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொல்றது உண்மை. பொம்பளை பிள்ளைங்க தான் பெற்றோரை கவனிக்கிறாங்க. வயசான காலத்துல அவங்க பாத்ரூம் போவாங்க, இப்படி அப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் மருமக செய்ய மாட்டான். நல்லா தெரிஞ்சுங்க, பொம்பளை பிள்ளை தான் அருவருப்பு இல்லாம அந்த மாத்தி விடுறது, குளிக்க வைக்கிறது, தாயும் தகப்பனும் எல்லாரும். என்னுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க. நாங்க இன்னும் அந்த அளவுக்கு வயசாகல, ஆனாலும் உயிருக்கு உயிரா பாக்குறாங்க. என் பிள்ளை கடைசி பிள்ளை, அது அவங்க வீட்டில் கூட்டம் நடத்துது, கோட்டர்ஸில் கூட்டம் நடத்துது என்ன மாதிரியே. அப்போ ஒரு நாள் சாட்சி சொல்லுது, நான் இல்லை, எனக்கு இந்த உலகத்திலேயே வச்சு எங்கள் அம்மா அப்பாவை தான் எங்களுக்கு எனக்கு முதலிடம், அப்புறம் தான் எல்லாத்தையும் என்னுடைய கணவர் பிள்ளை எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, உங்கள் பொண்ணு அப்படி சொல்லுச்சுன்ட்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. பையன் சொல்ல மாட்டான், பிள்ளைங்க பாருங்க. இப்போ இந்த பிரியா, இந்த ஆனந்தி, இவங்களெல்லாம் எங்களை எப்படி கவனிக்கிறாங்க. அதை உண்மையாக சொல்கிறேன். நாங்கள் ஒரு வகையில் பார்த்தா நாங்கள் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதனால பையன் பிள்ளைதெல்லாம் பார்க்காதீங்க. பிள்ளைகளே பிறந்தா கூட இப்போ தெரியாது, உங்கள் வயசாகும் போது தான் தெரியும். பாத்ரூமுக்கு போனால் விழுவீங்க, நடந்து போகும்போது தலை சுத்தம், குளிக்க வைக்க மாட்டாங்க, சரியானபடி சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சரியானபடி மருந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகள் ஆசைப்படுறது, ஆகாரத்தில் ஆசைப்படுறது கூட கொடுக்க பழசை வச்சு சூடு பண்ணி தருவாங்க, அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. நிறைய சொல்லி நல்ல உடைகளை போட்டு விட மாட்டாங்க, குளிக்க வைக்க மாட்டாங்க. அதனால பெண் பிள்ளைகளை யாரும் வெறுக்கக்கூடாது. எங்க வீட்டுக்காரருக்கு தான் எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லி அவரை தங்கம் போல பார்க்குறாங்க. என்னையும் அப்படித்தான் என் பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்கு மத்தியில எங்களுக்கு அப்படி ஒரு கண்ணும் கருத்துமா கவனிக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். அதனால அப்படி அந்த பையன் இப்போ BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த வருஷம் முடிக்க போகிறான். இந்த மே மாதத்தில் வெளியில் ஏப்ரலில் முடிச்சுட்டு வந்துடுவான். பைபிள் காலேஜுக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவன்கிட்ட சொல்லடே, உன்னை விலை கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன், விலை கொடுத்து உனக்கு உயிருக்கு விலை கொடுத்து நான் உன்னை வாங்கியிருக்கிறேன். நீ எனக்கு ஆண்டவருக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். அதனால நான் சொல்கிறபடி கேட்கணும். பைபிள் காலேஜுக்கு
இல்லை எம்ஏ போகிறேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, போதும், இந்த படிப்பு போதும். எத்தனை பேர் படிக்காதபடி ஊழியம் செய்கிறாங்க. அவங்களெல்லாம் ஊழியத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்துறது இல்லையா? ஒரே ஒரு தகுதி, அவரை நம்பணும், விசுவாசிக்கணும், துதிக்கணும், பாடணும், தைரியமாக வரணும். தைரியம் சிலர் இருப்பாங்க, ஸ்டேஜ் ஃபியர் வரும் பாருங்க. அப்படி அப்படி நின்று அப்படி காலெல்லாம் நடுங்கும், நாக்கெல்லாம் அப்படியே வறண்டு போகும். எவ்வளோ படிச்சிருப்பாங்க. அதில் எங்கிட்டயே சொல்லுவாங்க, நடுக்கமாக இருக்குது, கூடதை பார்த்தவன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லும்போது அந்த கிருபை வரங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். அதனால நேரம் போயிடுச்சு. சில வசனங்களை நான் சொல்கிறேன், அதனால அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் நீ வேற எந்த படிப்பு போகக்கூடாது, போதும் இந்த படிப்பு. அதனால இந்த வருஷம் பைபிள் காலேஜ் தயவு செய்து அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் மாறக்கூடாது. சின்ன பையன், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடையாது. காலேஜில் கூட சொல்லுவாங்களா, ஏங்க உங்கள் பையன் பசங்கள்கிட்ட கூட பேச மாட்டானா? நல்ல பையன், அவனுக்கு சர்டிஃபிகேட் அருமையான பையன்னு சொல்லி, அது கடவுளுக்காக. அதனால தான் நான் சொல்லுவேன், அவன்கிட்ட விலை கொடுத்து உனக்கு உயிரை வாங்கியிருக்கிறேன், அதனால உனக்கு தரிசனத்தையும் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அதனால பெயர் சொல்லி உன்னை அழைத்து இருக்கிறாருன்னு சொல்லி இந்த வருஷம் முடிப்பான். நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கணும். சில வசனங்களை சொல்கிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 17 முதல் வாசிக்கிறோமா? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறேன், கவனிங்க. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள். முதல்ல பின்னாலெல்லாம் நீங்கள் தான் வாசிக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கம்மி, அதனால உங்களுக்கு தெரியாதவங்க பைபிள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை எடுத்து முழுசும் வாசிங்க. 17 அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க. ஆண்டவருடைய முதல் பிரசங்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. பல வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்தது. யோவான் கூட அப்படித்தான் சொல்றாரு. ஆனா ஆண்டவராகிய முதல் செய்தி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. உண்மைதாங்க. என்னுடைய அந்த பையன்கிட்ட கூட சொல்லுவோம், பிரபுவும் பேரு, அவர்கிட்ட சொல்வேன், கடவுளுடைய ராஜ்யம் அவர் வரப்போறாரு, அதனால நம்ம கொடுக்கப்பட்ட தருணத்தை நம்ம வீணடிக்காதபடி சுவிசேஷம் நீ சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்த வசனம் 18. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமானும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என்னென்ன உலகத்தில் சம்பாதிச்சிருக்கீங்க சொல்லுங்க, பட்டியல் போட்டால் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், படித்த பட்டம் பெற்ற, இப்படி மனைவி, இப்படி பிள்ளைகள், இப்படி வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வீடை வாங்கினேன், வாசலை வாங்கினேன், தோட்டம் வாங்கினேன், எல்லாம் உங்களுடைய சேர்க்கை. நீங்கள் சம்பாதித்தது எத்தனையோ சம்பாதித்திருக்கிறீங்கல்ல, கணக்கு போடும்போது சிலர் அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் சம்பாதியோ, நான் இப்படி செய்யலையே, காலம் போயிடுச்சே, இதுக்காக உங்களை உண்டாக்குனார் ஆண்டவர். யோசனை பண்ணி பாருங்க, அவர் யாரு? உலக ரட்சகர். உங்களை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒரு பொறுப்பாண்டவர் வைத்து, உங்க பேர்ல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாருங்க. எல்லார் பேர்ல ஒரு நோக்கம் உண்டு. எந்த வகையிலாவது ஊழியம், ஸ்டேஜில் நின்று மேடையில் நின்று மைக் பிடிச்சி பேசுறதா ஊழியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தெரு தெருவா டிராக்ஸ் கொடுக்குறாங்களே, என்னுடைய முதல் ஊழியம் டிராக்ஸ். ஓடி ஓடி அந்த டிராக்ஸ் கொடுக்குற, அது ஒரு பெரிய ஊழியம். அந்த டிராக்ஸை வாங்கி கீழே போட்டுட்டு போவாங்க. எங்க ஊர்ல விசேஷத்துக்கு நான் என்கிட்ட ஒரு பேக் இருக்கும், அந்த கீழே கிழிச்சு போட்டதெல்லாம் எடுத்து என்னுடைய பேக்ல போட்டு வீட்டில் வந்து ஏறிப்பேன். அதுவும் ஒரு ஊழியம் தான். எல்லாரும் நான் பார்ப்பேன், என்ன இவங்க பொறுக்கிட்டு போறாங்க. ஒரு பையன் சொன்னா, ஆண்டி நீங்க இப்படி செய்தீங்கன்னா பொறுக்கி சொல்லட்டும், கடவுளுக்காக பொறுக்குவேன் அப்படின்னு. அதனால எத்தனையோ வகை இருக்குதுங்க ஊழியம் செய்யறதுக்கு. இந்த மீன் பிடிக்கிறவங்கள கடற்கரையில யார் இருப்பாங்க? நிறைய படித்தவங்க, பட்டம் பெற்றவங்க, கோடீஸ்வரவங்க. ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்டது யார் தெரியுமா? கல்வி அறிவில்லாத மீன் நாற்ற கோவணம் கட்டிட்டு நாள் முழுவதும் மீன் நாற்றத்துல கவிச்சியில இருக்கிற அந்த பாமர அந்த மீன் பிடிக்கிறவர்களை, எந்த கடல்ல எந்த இடத்துல மீன், அப்படிப்பட்டவங்களை, அதுலதான் அவங்களுக்கு அறிவு ஞானம். அப்படிப்பட்டவங்களை சுவிசேஷம் சொல்வதற்காக தெரிந்து கொண்டாரா 12 சீஷர்களை. நம்ம பின்னால நீங்க வாசிச்சு பாருங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சமூகத்துல படிப்பு, அறிவு, அழகு, அந்தஸ்து இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
சொல்றார், நீ இவ்வளவு நாள் மீன் பிடிச்ச, இனி நீ மீன் பிடிக்க வேண்டாம், மனுஷரை பிடிக்க உன்னை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்றார். ஆண்டவருடைய பார்வையில பவுல போல கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து கல்வி கற்ற ஞானியே பவுலையும் தெரிந்து கொண்டார். இந்த பக்கம் கல்வி அறிவில்லாதவர்களையும் தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு இதை முழுசு வாசிச்சு பாருங்க, எப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே பேசாம போறாங்க. அப்பா அந்த 2 பேரும் அப்பா விட்டுட்டு அப்படியே வலைய பின்னிட்டு விட்டுட்டு அப்படி போறாங்க. இப்ப நீங்க உங்களை கூப்பிட்டா வருவீங்களா? இல்ல இல்ல. எலிசாவை கூப்பிடும் போது என்ன சொன்னார் தெரியுமில்ல? போயிட்டு சொல்லிட்டு வர்றேன், சாப்பாடைக்கு போட்டு. அப்பவும் எலியா சொல்ற, சரி போ, நான் உன் பேர்ல போத்துற சால்வையை மறந்துடாது. ஒரு பொறுப்பு நம்ம கூட, நம்ம எங்க போனாலும் வந்தாலும் அந்த பொறுப்பு நம்ம பேர்ல சுற்றப்பட்டிருக்கிறது. சால்வை ஆண்டவர் போத்தி இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு நினைவு வரணும். என்னென்ன தகுதி இல்லாதவங்களையும் தெரிந்து கொள்றாரு, தகுதி உள்ளவர்களையும் தெரிந்து கொள்றாரு. எல்லாருக்கும் ஒரே பங்கு தான். காலையில வந்தவங்களுக்கு ஒரே கூலி, சாயங்காலம் வந்தவங்களுக்கு ஒரே கூலி. காலையில வந்தவங்களுக்கு சமமா சாயங்காலம் செய்யறாங்க. இப்பதான் வந்தாங்க, இவங்களுக்கு என்ன வரங்கள் அப்படின்னு சொல்லி, இவங்க பொம்பளைக்கு தானே, இவங்களுக்கு என்ன வரங்கள் இல்லைங்க. ஆண்டவருடைய பார்வையில பாரபட்சம் இல்லாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாருக்கும் ஒரே கூலி தான். நீ காலையில வந்தாலும் சரி, நீ மாலையில வந்தாலும் சரி, காலையில வந்தவங்களுக்கு ஈடா நாங்க செய்வோம். ஐயோ எங்களுக்கு ஒரு மனசாட்சி, ஐயோ காலையில இருந்து வந்தாங்க அவங்களுக்கு ஒரே கூலி, மாலையில உங்களுக்கும் கூலி தருவேங்கும் போது மனசாட்சியோட நாங்க செய்யறோம். ஏன் சொன்னா என்னுடைய ஆண்டவர் நல்லவர். சாதாரணமானவங்களுக்கும் சாயங்காலம் வந்தவங்களுக்கும் எங்களுக்கும் அப்படி ஒரு கூலியை தருவார். இங்க உங்களுக்கு விருப்பமா கர்த்தருக்குன்னு சேவை செய்ய? காலம் போனதுக்கு அப்புறம், பல்லு போனதுக்கு அப்புறம், கண்ணெல்லாம் மங்கி போனது, கால் நடுங்கினதுக்கு அப்புறம், கை நடுங்கினதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறீங்க? வாழ்க்கையை வீணடிக்காதுங்க. நேரமாயிட்டு போகுது, ஜெபம் பண்ணலாம். அடுத்த செய்தியை சொல். என்னுடைய பிள்ளை இப்ப சந்தோஷமா இருக்கிறான், நல்ல பையன், பக்தி உள்ள பையன். அவனுக்காக நான் ஜெபம், இந்த மே மாசம் ஏதாவது ஒரு பைபிள் காலேஜுக்கு அவனை அனுப்பணும். அப்பத்தான் என்னுடைய ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றணும். பெயர் சொல்லி என்னை அழைத்தவர், என் பிள்ளைகளை அழைத்தவர் அந்த பையனை அழைத்திருக்கிறார். அதனால அவன் ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முதலே, அவன் நான் வயிற்றுல 4 மாசம் இருக்கும்போது சொன்னார், எனக்கு மற்ற பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள், அவன் என்னுடையவன் சொல்லிட்டு அவனுக்கு விலை கொடுத்து நான் சொல்லுவேன். உனக்கு விலை கொடுத்து ஆப்ரேஷன் செலவு முழுசு நான் கொடுத்து அப்படியே கொண்டு போய் கொடுத்தேன் ஹாஸ்பிட்டலில், பிரைவேட் ஹாஸ்பிட்டலில். அதனால நான் சொல்லுவேன், இப்படி விலை கொடுத்து என்னையும் உங்களையும் தம் சொந்த ரத்தத்தையே கொடுத்து வாங்கியிருக்கிறார் ஆண்டவர். அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கலாமா, ஏமாற்றலாமா? நீ இதனா ஒரு சின்ன காசை கொடுத்தது அவன்கிட்ட பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறனே. ஆண்டவர் நமக்கு தமையே ஜீவனையே கொடுத்திருக்காருல்ல, இன்னுயிரை கொடுத்திருக்கிறார். இதை விட விலைக்கிறையும் உங்களுக்கு எனக்கும் விலைக்கிறையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். கண்களை மொழி ஜெபம் பண்ணுவோம், காணிக்கை அனுப்ப மறக்காதீங்க. ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய கத்த எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும். நீ உங்க ஜெபத்துல தான் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு விசேஷித்த செய்தியை சொல்வேன், கேட்டா ஆண்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 3வது குழந்தை ஆண்டவரே எவ்வளவு சிக்கலான நேரத்துல நீங்க உடனே சொன்னீங்க, பேசிட்டு இருக்கும் போதே என்னோட பேசுனீங்க. அவகிட்ட சொல்லு, இந்த 2 பிள்ளைங்க அவளுக்கு, இந்த ஒரு பையன் எனக்கு அப்படி ஊழியத்தை செய்யணும்ட்டு. அதே போல எனக்கும் அந்த எல்லாம் அவளுக்கு சந்தோஷமா, அவருடைய சூழ்நிலையை சாதகமாக்கு. அவள் சந்தோஷமா அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளட்டும். வருங்காலத்துல என்னுடைய ஊழியக்காரன் இன்றைக்கு மனம் மாறக்கூடாது, இந்த பெற்றோர் மனம் மாறக்கூடாது, மகனும் மனம் மாறக்கூடாது. ஆண்டவர் அதே போல பொருத்தனை செய்றீங்களா? நீங்க ஆண்டவருக்குன்னு நீங்க வாழ்ந்தீங்கன்னா எதையா செய்யணும்னு மனம் உண்டானால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. வேணும்னால் சக்க வேரெல்லாம் காய்க்கும்னு சொல்லுவாங்க கேரளாவில். வேணும்னு சொன்னா பலாப்பழம் மரத்துல இல்ல வேறில கூட காய்க்குமா? அன்பின் ஆண்டவரே சப்பா, மனம் வைத்து முக்காக ஏதாவது அது எந்த வயசு ஓடி போனாலும் பரவாயில்ல, ஜெபிக்கவாவது முடியும். எப்படிப்பட்ட கிருபைகளை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கு தான் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்க மக்கள் ஒவ்வொருவருக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. எப்பொழுது போல அல்ல, பெண் பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே வெறுக்கக்கூடாது. 2வது தங்களுடைய சந்ததிகள் கத்தருக்கென்று ஒருத்தரை எழுப்பணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்க பெண் விழுந்த கடமை நான் சொல்லிட்டேன்.
நீங்க சிக்கிட்டீங்க. கடவுள்கிட்ட நீங்க கணக்கு கொடுக்கணும். யாரையாவது மகனையோ பேர பிள்ளைகளையோ மக்களையோ யாரையாவது நீங்க பொருத்தனை செய்யுங்க. முதல்ல உங்க பிள்ளைகளை பொருத்தனை செய்யுங்க. கர்த்தர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை சந்ததி முழுவதையும் ஆசீர்வதிப்பார். வருகை மட்டும் எங்களுடைய சந்ததிகள் உண்மை தொழுது கொள்ளணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் வீணாகாதுங்க. நம்ம எடுக்கிற தீர்மானம் வீணாகலாம், நேரங்கள் வீணாகலாம், திட்டங்கள் வீணாகலாம், எல்லாம் வீணாகலாம். ஆனா ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. ஒவ்வொரு வினாடிக்கும் ஜெபிக்கிறதுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்வார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமாக வாழ நீர் பேர் சொல்லி நீர் அழைத்து தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக இருக்க உதவி செய். பிள்ளைகள் பெற்றோர்கள் அர்ப்பணிக்க உதவி, மனசார அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து குழந்தையிலிருந்தே ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளை வளர்க்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623020005210, IFSC கோட் CNRB 00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6072895776, IFSC கோட் IDIB 00U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.